சரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கிரானி சாப்டர் 1 ஈஸி மோடில் கார் எஸ்கேப்பில் பீட் பண்ண போகிறோம் guys. ஃபேன் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க guys. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும், ஏமாற்ற மாட்டேங்க நம்புறேன். இருங்க சவுண்டு மட்டும் கம்மி. அப்புறம் என் வாய்ஸ் ஈஸி மோட் கைஸ். ஈஸி மோட் குவாலிட்டி ஏதோ ஒன்று இருக்கும், குவாலிட்டி லோலியாக இருக்கும். ஃபோன் லேக் ஆச்சுன்னா அதுக்கும் வீடியோ எதாவது டிஸ்டர்ப் ஆகும். குவாலிட்டி லோவில் வச்சுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் 55 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிச்சு கைஸ். தினமும் ஃப்ரீ ஃபயர் போட்டே ஓட்டுவானேன்னு நினைப்பீங்க. ஆனால் இனிமேல் நான் நிறையா வேறு கேம்ஸ் போடலான்னு இருக்கேன். அது கேம்ஸ்க்கு வர்றதை பொறுத்து தான் இருக்கு. வீடியோ பார்க்குற எல்லாரும் உங்களோட ஃபேவரட் தமிழ் யூடியூபர்ஸ், தமிழ் கேமிங் யூடியூபர்ஸ் யாருன்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு எல்லாருமே பிடிக்கும், ஆனால் குறிப்பாக பிடிக்கும்னா விடிஜி தாங்க பிடிக்கும். ஹலோ கிளவி உஷாராக இருக்கு. என்ன இருக்கு, கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்குது. எங்கே போடலாம், கீழே போட்டு நல்லா தாச்சா. கிளவி எங்கே இருந்து வர்றதுன்னு தெரில. கிளவி ரைட்டோ லெஃப்ட்டோ பார்த்துக்கிட்டு வரோம். இன்ஜின் போடு, ஆரம்பமே நல்லா போகுது. கிளவி இல்லை ஓடுறோம். நம்ம இப்போ போய் காரில் ஃபிட் பண்ணிடலாம். அது முன்னாடி ஷார்ட் கன் கிடச்சா நல்லா இருக்குங்க. நீ விளையாடிக்கும். இது எங்கே போடணும் இப்போ நம்ம? ஷார்ட் கன் பார்க்கு இதுக்குள்ளே எதுவும் இல்லை. அப்படியே ரைட்டு. இப்போ எங்கே ரைட் போ. இன்ஜினா கேஸ் ஓலின் கூட இங்கே தான் இருக்கு. போடு. ஏன் இது லக்கியாக இருக்குமே. லக்கியாக இருக்குன்னா ஏதோ ஆப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஸ்க்ரூ கிடச்சா கூட ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ இல்லை எதுவும் இல்லை. இங்கே நம்பராது இருக்கா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் டைம் கிரானி போடும் போது, நெக்ஸ்ட் வீடியோவே கிரானி வருமானு தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இங்கே என்ன ஸ்பார்க் ப்ளக் இருக்கணுமா? இருக்கு கைஸ். என்னடா இது, ஒன்று தேவை. ஃப்ரெஞ்சு, அப்புறம் பேட்லக்கி. ஃப்ரெஞ்சு, பேட்லக்கி, அப்புறம் என்ன தேவை? கிளவி ஃப்ரெஞ்சு வேணும், பேட்லாக்கி வேணும், அப்புறம் கேசோலின் அங்கேயே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஜம்ப்ஸ்கேர் ஏதோ ஆகிறாமன்னா சரி, அலையிட்டு போயிடுவேன். இதை போட்டு ஃப்ரெஞ்சு. அப்புறம் கார்கி எதுக்கு? கார்கி டிக்கிக்கு தான். டிக்கியை ஓப்பன் பண்ணாமே போக முடியும்ல கார். அந்த கிச்சனுக்கு போயிடலாம். தெரிஞ்ச கிச்சனில் எதுவும் பொருள் இருவா. ட்ராப் போட்டிருக்கேன். கிளவி உஷாரான கிளவியாக இருக்கு. பார்த்துட்டா ஒரு சவுண்ட் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜம்ப்ஸ்கேர் ஏதோ குற்றாதீங்கடா அலறி. ஷார்ட் கன் பார்ட். அந்த கிளவி லேட் பண்ணுது. கிளவி உஷாரான கிளவி. இதுக்கிட்ட உஷாராக இருக்கணும். எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. எங்கடா போச்சு? நான் போயிட்டோம். வாங்க நம்ம. எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பார்ட்டு கண்டிப்பாக அந்த 3 டப்பாங்க இருக்குல்ல, அது இடித்து வரும்னு நினைக்கிறேன். இதை எடுத்து இங்கே போடலாம். கிரானி வேறு விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. அந்த 3 டப்பா இடித்து வரணும். இல்லைனா வேறு எங்கே அடைச்சி இது வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. தள்ளி என்ன பண்ணுது? எங்கே கிளிச் ஆயிடுச்சா? இல்லை, இது உஷாரான கிளையாச்சு. சரி, எங்கன்னா முன்னே வராது வரையும் சேஃப். அப்புறம் இந்த டப்பாவை தட்டி விட்டிங்க தான் இருக்கணும். இருக்கு கைஸ். பார்த்துட்டியா? பிடிப்பாங்களாம். ஐசியூன்னு சொல்லுது. போடா 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 போடா.
தூக்கி இங்கே போடு. அப்புறம் மறுபடியும் எடுத்துடுறா. எடுத்துட்டு அப்படியே ஓடு. போ இப்போ பாருங்க, கண்ணை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறேன். ஏய் கிளவி, ஃப்ரீ ஃபயரில் ஹீரோ வைக்கணும். எடுத்தாச்சு. ரெட்ரா துப்பாக்கி போடுற புல்லெட். வா 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 கிளவி, எனக்கு நான் மேலே போய் அடி. ஓஹோ, உஷாரான கிளவி வந்துடுச்சுன்னா வரல. ஃபேன் சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணாத நம்புறேன். இந்த கிளவி வேற. வா கிளவி, டெய்லி புல்லெட் படம். கிளவி இது லேட் பண்ணுதே. இல்லை தான் பிளான் போட்டுக்கிறேன். இப்படி வரும், அப்படி அடிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டோம். அந்த பிளான்லலாம் மாட்ட மாட்டான்டா இந்த சில்கி ட்ராகன். எப்போ வரும் இந்த கிளவி? டைம் அது கிளவி. வியூவர்ஸ் வேறு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமாம் கைஸ், சொன்ன மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கைஸ். சரிமா கிளவி, டைம் அது மீட்டிங் போகணும். வேறு பிளெயின் ஏரோப்ளைன் வெயிட் பண்ணுது. வந்துடுச்சு மண்டியில். ஓஹோ கிளவி, அப்படியே மக்கள் போடு. அடே இதை கை வச்சு மாதிரி இருப்பாரு போட்டு. அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே என்ன இருக்குது? இங்கே கீ ஏதாவது இருக்கும். இல்லை, இப்போ இங்கே புல்லட் வச்சுருப்பாங்க. அதை போய் எடுத்துகிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போய் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரே நிமிஷம் கைஸ். ஓடுது. அது ஒன்றும் இல்லை கைஸ், கூப்பிட்டாங்க. இன்னும் டோர் திறந்துருக்கு. கிளையை வந்து செக் பண்ணியிருக்கேன். இல்லை நம்ம திறந்து தான் வந்திருக்கோம். ஓஹோ, என்ன பண்ண போகுது? என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சாரால கேள்வி ஜம்ஸ்கேர் எதுவும் வரக்கூடாது. அப்புறம் அலறி போயிடும். ஓடு 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 ஓடு. ஓடு. இப்படி வந்தோம். அப்படி இருக்கான வந்தோம். இதுக்குள்ள மாஸ்டர் கீ இல்லை, இதுக்குள்ள சேஃப் லாக் கீ இல்லை, ரஸ்டி பேட்லாக் கீ. இங்கே போட்டு இப்போ எங்கே போகலாம்? கன் எடுத்துடலாம். அப்படி போய் இப்போ நம்ம அந்த இடத்த ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த பாக்ஸ் 3 பாக்ஸ் பார்த்து வர வேண்டியதாக இருக்கு. சரி போடா. என்ன இருக்கும்? டெடி தான் வேறு எதுவும். வீல் கிராங்க் இருக்கு. ஜம்ஸ்கேர் வரக்கூடாது. கார் பேட்டரி போடு. இது லக்காவே போகுது. சீரமாக முடிச்சிடலாம் போல. நான் கூட ஒரு 1 மணி நேரம் போக நினச்சேன். கார் பேட்டரி ரெஞ்ச் தான் கைஸ். இன்னும் ரெஞ்சு போதும். ரெஞ்சு கார்கி. ஆமாம் கைஸ், கார்கி திறந்து தான். ஓஹோ, நிற்குது பாருங்க. கார்கி திறந்து தான் கேஸ் ஒலின்னு ஊற்ற முடியும். அதனால் அது வேறு முக்கியம். போயிடுச்சு கைஸ். கிளையே எவனோ வந்தார் கூட நீ அவுட் பண்ணல. இப்போ போய் கார் பேட்டரி போட்டணும். ரெஞ்சுக்கு மட்டும் ஆளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெஞ்சுக்கும் கார் இல்லை, நம்ம அந்த பாத்ரூம் போயிட்டு வரலாம். அங்கே கார்கி இருக்க சான்ஸ் இருக்கு. இந்த சைடில் போகலாம். அப்புறம் இந்த கேமில் ஒருத்தன் ஏற்கனவே எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேங்க. அவன் தான் இந்த லெட்டரை எழுதியிருப்பான். அப்புறம் இது கீழே போட்டால் வந்துருமே. இந்த லெட்டரை வந்து எழுதியிருப்பான். அவன் எலும்பு கூட இருக்கும், காமிக்கிறேன். இங்கே போட்டுருவான். இங்கே தான் இருக்கும். மெசேஜ் வேறு இங்கே தான் இருக்கும். இந்த ரூமில் என்ன இருக்குது? ஹேமர் இருக்கு. இதோ இங்கே இருக்க பார்த்தீங்களா எலும்பு கூட. அவன் தான் ஹேமர் இல்லை, அந்த கட்டர். வேறு எங்கே இருக்கு? இவனை மறுபடியும் அங்கே போகணும். ட்ராப்பு சவுண்டு கேட்குது. கீழே இருக்கா மேலே இருக்கா? கிளவி கன்ஃபியூஸ் பண்ணுது. ஜம்ஸ்கேர் வரக்கூடாது. ஓஹோ, ஜம்ஸ்கேர். ஆனால் கிராணி ஆடுறதுக்கு எப்படி போய்ப்போம்?
ஜம்ப் ஸ்கேர். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பிளேயர். இங்கே தான் போயிருக்கு. எப்படி வரான் டவுட்டாக இருக்கு. டோரை மூடு. ஓடு. இங்கே தான் இருக்கும். கார்கி ப்ளீஸ். கார்கி இல்லை, பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது ஓய், நான் மலை போட்டுறேன். துப்பாக்கி எங்கே தான் இருக்கு. இது வேற மேரத்தான் ஓடுற மாதிரி வரணும். ஐயோ வந்துடுச்சு. ஓடுற வீடை சுற்றிக்கிட்டு வாடா. எங்கள் புக் இருக்கு. கிச்சன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? கண்ணு எடுக்க வைக்கிறீங்க. சொல்லலை, இது உஷாரான கிட்டோ அப்படிதான் மறுபடியும் போட்டு எட்ரா புல்லட். கிளவி உங்கள் டைம் பிளான் போட்டுக்கிட்டோம். போட்டு பாருங்க பிளான். ஓடு அப்படி. மெசேஜ் வேறு வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கன்னை ரீலோட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மேலே ரூமுக்கு போகலாம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இதை தூக்கி இங்கே போட்டு ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு வரலாம். ஓடு. ஸ்பெஷல் கீ எங்கே போட்டேன்? இங்கே என்ன போட்டேன்? எவ்வளோ நேரம் ஆடி? இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். எங்கடா போட்டேன்? சில்கி ட்ராகனு எங்கே இருக்கும்? இங்கே இருக்குமா? இங்கே இல்லையே. இதை தேடுறதுக்கே 6 மணி நேரம் ஆகும் போலையே. ஸ்பெஷல் இதோ இருக்கே கைஸ். இல்லை ரஸ்டி பேட்லாக்கி ஒன்று அது காராண்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கணும் ப்ளீஸ். ஸ்பெஷல் கீ எங்கடா போனேன்? தட்டி விட்டா பிரச்சனை இல்லை. கிராணி தான் நம்ம மயக்கம் போட வச்சிருக்கேன். ஸ்பெஷல் கீ வேர் ஆர் யூ? ஸ்பெஷல் கீ தவிர வேறு எதாலுமே தர முடியாது இந்த டோரை. அப்புறம் இந்த கட்டிங் பிளேயர் எதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலையே. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. தட்டி விட்டு மேலே டோர் எஸ்கேப் கேட்காது. இது என்னது? நான் டைம் வேஸ்ட். ஸ்பெஷல் கீ ஸ்பெஷல் கீங்க தான் இருக்குது. அப்புறம் இந்த கிழவியை முடிச்சு விட்ருலாம். கிழவி வருதான்னு பார்க்கலாம். கிழவி ரீஸ்பான் ஆச்சா இல்லையா? கிழவி கிலோ வந்துருக்கும். ஐயோ நான் கைஸ்டே அடித்தா பறக்குது. இப்போ இந்த ஸ்பெஷல் கீயை போடுறோம். ஸ்பெஷல் கீடா இதை தூக்கி இங்கே போடலாம். இது சுத்தம் நினைக்கிறேன். அப்புறம் டோர் ஒன்று ஆயிடுச்சு. இதுதான் கைஸ் வர மாட்டேங்குது. கரெக்டாக அடிக்கணும். அந்த கிட்ட போய் அடிப்போம். பாருங்க கைஸ் கரெக்டாக பட்டனில் வைக்கிறேன். ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் புல்லட் எங்கே வைக்கணும்? இங்கே கீழே வைப்போமா? இது பாருங்களா என்னடா அநியாயம். அந்த ஸ்பைட்ரு வேறு இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? சரி வாங்க நம்ம மறுபடியும் போய் புல்லட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினில் வந்துட்டா நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ட்ரெயின் கீழே மேலே போயிட்டுருக்கோம். கிளீரிஸ் நாயிட்டு இருக்குமோ டவுட்டாக இருக்கே. ஒன்றும் இல்லையா? சரி வாங்க இங்கே எடுத்துப்போம். இது அந்த கிளவிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பைடருக்கு தான் யூஸ் பண்ணணும். கிளவி வந்தால் கூட பார்த்துக்கலாம். ஆனால் அது போனாலே அந்த ஸ்பைடர் வந்துடும்.
ஜம்ஸ்கர்லாம் என்கிட்ட கொடுக்க முடியாது கிளவி. யாருன்னு தெரியுமா? ஸ்விக்கி ட்ராகன். போயிடும் வரல. இப்பயாவது போடு. அந்த கிளவி மேலே மட்டும் எப்படியாவது பட்டுருது. இப்போ பாடி ஸ்பைடரை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல கண்ணு கலங்குது. இல்ல வந்து சாரி அழுவுடா. எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சா. எப்படி எங்க இருக்க? ஃப்ரெண்ட்ஸு ஓடு. அவ்வளோதான் கேம் கம்ப்ளீட் பண்ண போகிறேங்க. கார்கி நான் கார்கிக்கு அலைய விடுவாங்கன்னு நம்புகிறேன். இந்த கிளை வேறு லேட் பண்ணுதே. நான் டவுட்டாகவே இருக்கும் கைஸ். கிளவி வந்துச்சா? வந்துச்சா இல்லைன்னு தெரியலையே. போகலாமா வேணாமா? கிளவி இது வேற என்னதான் கிளவி. சீக்கிரமா வா கிளவி. இங்கே தான் இருக்கும். வா வந்தடி. ட்ராப் போடுற சவுண்டு கேட்குது. கிளவி வந்துச்சா? பார்த்துடுச்சு. வந்துட்டுருக்கோம் நினைக்கிற சவுண்டு நல்லா கேட்குது. கிளவி வா சீக்கிரமா வா. ஏரோப்ளேன் வெயிட் பண்ணுது கிளவி. வந்துடுச்சு கிளவி. பாய் அம்மாடி. கீழே ரிலேஸ்மெண்ட் கூட ஒரு நாள் கூட அவுட் ஆக முடிச்சா நல்லாகும். போய் 1 2 3 4 4 5. இப்போ வந்து என்ன சவுண்ட் கேட்குது? இமலை தேவையில்லன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட கார்கிக்காக அலைய விடப்போம். நான் கண்டிப்பாக என் கேஸ் படி பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு அடியில் ஒன்று இருக்குல்ல ஏஞ்சலினா, அதுக்கிட்ட தான் இருக்கும். இல்லைன்னா எங்கே இருக்கும்? அங்கே போனால் கண்டிப்பாக ஒரு தடவை அவுட் ஆகிடும். அதனால் அங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் இதுக்கு அந்த பக்கம் தான் பார்த்தேன். இது அந்த பக்கம் தான் அந்த பைபிளா அந்த புக்கு பார்த்தேன். அந்த ஒரு நம்ம இந்த வழியாகவே வரும். கிழவி எங்கே வரும்? ட்ராப் போடுது பார்த்தீங்களா? கிழவி அங்கே இருக்கு. கிழவி இருக்கேன் போடு. போய் ஒழிஞ்சிப்போம். கிழவி இப்போ வந்து பார்க்கணும். எங்கடா போனாங்க? எங்கே தானே இருந்தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு வருமா இந்த பக்கம். இந்த கிழவி என்ன பண்ணணும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அதுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கண்டிப்பாக லாங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். கிழவி வந்துச்சு வந்து ஏதாவது அதுவாடுன்னு பேசிட்டு அதுவாக போயிடும். ட்ராப்போட சவுண்ட் கேட்டுச்சு. இப்படியே வந்துடுச்சுன்னா நல்லா வரலாம். கிழவி எந்த பக்கம் வருமோ? எந்த பக்கம் வரும்? இது வர வரைக்கும் நம்ம எங்கேயா இருப்போம். இது பாட்டுக்குன்னு வரும். எப்போ அப்படி போது பாருங்க. ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். வேறு முட்டி தைச்சிக்கிட்டு வருமே. கிழவி லேட் பண்ணுறேன். ஏற்கனவே அந்த கிழவி லேட் பண்ணுது. இந்த இது வர போ சீக்கிரமா போ கிழவி. அது வர வரையும் என்ன பண்ணுறோம்? இந்த ஃபோட்டோ எடுத்து வைப்போம். அது வேறு எப்போ வருமோ? கிராணி வந்து மேலே போயிருக்கு.
இதுவும் கிராணி தானே, அப்போ ரெண்டும் கிராணி தான். இது ஏஞ்சலினா கிராணி, அது கிராணி. லாஜிக் நல்லா இருக்குல்ல. சரி வாங்க. இங்கே தானே வேணும். லைட்டாக இருமல் இருக்கு. இன்னும் என்ன சொல்லிக்குது, கட்டிங் பயிரா. ஓஹோ கிளவி கிளவி ஏன் எச்சு விட்டு வரப்பா கிளவி. உஷாரான கிளவி. சாம்பிள் பாருங்களா, இப்போ பின்னாடி போனால் அப்படியே போயிடும். ஆமாம், வேட்டுக்காட்டில் குனிஞ்சா மட்டும் அப்படி குனிஞ்சிக்கிட்டு வச்சு இங்கே குனிய முடியாதா? சும்மா கேட்டேன். வருது போகுது, வருது இல்லை போகுது வருது. போயிட்டேன். இப்போ வந்துடும். உஷாரான கிளவி பேசி பார்க்குறது யோசிக்குது. வருவானா மாட்டானா? வரமாட்டான் போவான்னு பேரும். அது பின்னாடி போயிடும். கிளவி இந்த கிளவி கால் வச்சா மட்டும் சவுண்ட் வர மாட்டேங்குது. ஓடு. ஜம்ஸ்கேர் கொடுக்காத கிளவி போட்டு போகுது கிளவி. இங்கே ஒரு இடம் அங்கேயா? இப்போ நம்ம எந்த பக்கம்? கிட்ட இல்லை, ஈஸி. ஓடு. ஒரு படிக்கேட், ரெண்டாவது படிக்கேட். கார்கி கொடுத்துருங்கடாடே. இங்கே தான். ஆனால் இது எதுக்கு, அது எதுக்கு? ஸ்பைடர் வேறு இங்கே ட்ராப்லாம் போட்டு வச்சிருவாங்க. ஜம்ஸ்கேர் கொடுக்காத. ஹலோ. எனவே ட்ராப்பு ஓடி. உஷாரான கிளவி. ஓடு. போடா. கொஞ்சம் விட்டுருந்தா இது வேற எங்கே பார்த்தாலும் ட்ராப்பாக போட்டு வச்சிருக்கேன். வேறு ஏதோ கீ போட்டேன். இது எடுத்துப்போம். இது எதுக்கும் தேவைப்படுங்க. வரமாறங்க கிளவி யோசிக்குது, எங்கே போயிருப்பான் அப்படின்னு. கிளவி பின்னாடி தாருங்க. படியர் மட்டும் ஏறி வந்துடாரு. வரல. வேற அதுவாக பேசிட்டு அதுவே போகுது. இப்போ நம்மளுக்கு கீழே ஏஞ்சலினாவை அவுட் பண்ணுறது வழியே. இப்போ நான் வேறு என்ன நம்பர் பார்த்தேன்னு கூட தெரியலையே. கீழே போய் சொல்ல. வீடியோ பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இப்போ போகும் பாருங்கள். நல்லா பார்த்தாச்சு. இதுதான் இவ்வளோ பில்டப் கொடுத்தேன். சரி அவுட் பண்ணுறோம். மீட்டெல்லாம் ஒன்று சூப்பர் நம்பர் இங்கே இருக்கு. துறை ஒன்று என்ன பண்ணலாம்? இது மட்டும் ஜம்ஸ்கேர் கொடுக்க. சரி. ஓஹோ ஓடு. இங்கே அந்த வீல் கிராங்க்கு மாட்டோங்க. இடத்துல பிடிச்சி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நமக்கு சந்தான் போயிடுச்சா? போயிடுச்சு. நானே பொறுமையாக போட சிரிக்கிட்டுறாங்கண்ணே. ஓடு. நம்ம லிஃப்ட் ஆன போயிருக்கோம்.
வேணாமா வேணாம் ஒன்று வச்சாண்டலாம் இப்படி போட்டோம். வச்சாண்டில் ஹேமர் கிடைக்கும், இல்லைனா இன்ஜின் கிடைக்கும். இன்ஜின் ஏற்கனவே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தேவையான கார்க்கு மட்டும்தான். இந்த கிளைய வேறு காப்பி பண்ணுறேன். இப்போ நம்ம போய் இந்த கிணறுல சுற்றலாம். எடுக்கல் பிடிச்சி போட்டு பாருங்க. இந்த அஸ்மால இருங்க. ஒரு தடவை கூட அவுட் ஆக முடியல. சரி, அவுட் ஆனால் அவ்வளோ பெருமலை. கிளவி பாருங்க, புத்திசாலி நடப்பு கைஸ். கிளவி சரி சொல்லலை, உஷாரான கிளவின்னு. இப்போ போய் அங்கே சுற்றினா கார்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கன்னா பாருங்கள், கார்கி கிடைக்காது. வாட்டர் மெலன் கிடச்சாவது அதுக்குள்ளே ஏதாவது பேட் லக்கி அந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க, சொன்னால் பேட் லக்கி வேறு தேவை. சுற்றுறோம் ட்ராப் போடுற சவுண்ட் கேட்குது. சுற்று லெமன் மெலன் சுத்தியல் கிடைக்கும். பரவாயில்ல, சுத்தியலும் நல்லதான். சுத்தியல் எடுத்துக்காச்சு. சுத்தியல் எடுத்துக்காச்சு. இப்போ நம்ம கீழே போகலாமா மேலே போகலாமா? கிளவி உஷாரான கிளவின்னு சும்மா சொன்னாங்க ஒன்று. ஐயோ அங்கே வந்துடுறேனே. இப்படி வாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே போயிடும். கீழே நான் என்ன போகிறோம்? இங்கே போய் மேலே போய் கீழே போகிறோம். அவுட் ஆகாமல் இருந்தால் சரி. இதே கிரானிட்டுள்ள கிரானி இருப்பாங்க, கிராண்ட் பாவம் இருக்காங்க. அது என்ன பண்ண போடணும்? சரி, இங்கே தான் ஒன்று 2 3 பேர்ட் சீட். ஆமாம், நீனும் வச்சுருக்க காக்கா. இந்த காக்கா என்ன வச்சுருக்கான்னு பாருங்க. இந்த காக்கா வந்து ரிமோட் கண்ட்ரோல் தான் வச்சுருக்கு. கிளி வரவங்க உஷாரான கிளி. இந்த ரூட்டில் கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம மேலே போகலாம். அங்கே அவ்வளோ யூஸ்ஃபுல்லான பொருள் எதுவும் இல்லை, அதனால் மேலே போகலாம். ஓஹோ, கிளை பாதி வழியாக மரன்ட்டு வந்துடுச்சுன்னா நாங்கள் பார்த்துப்போம். துப்பாக்கி எங்கே போட்டோம்? அங்கே என்ன இருக்குது? நோக்கி இருக்குது. சேஃப்டின்னு நினைக்கிறேன். ஓடு. கிளம்பி வருது சொல்லுங்க. கிளம்பி என்ன அப்படி பாரு. இதை போட்டா ஒன்று. ஏன்னா அங்கே போனால் அங்கே லாக் ஆகிருங்க. அந்த கேப் யூஸ் பண்ணி அந்த கிளம்பி வந்து அடிச்சிடும். வராதுன்னு நினைக்கிறேன். கீழே போயிடுச்சா? போயிட்டுருக்கோம். சுத்தியல் போட்டதுக்கு இது என்ன லாக் பண்ணுங்க? கட்டிங் பிளேயர் வேணும். ஐயோ, துறடா. ஏய் ஓ, கட்டிங் பிளேயர் வேணும். வருது கைஸ். நம்ம ஒன்றும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்டேன். இப்போ நம்ம போய் ஓடி போய் கட்டிங் பிளேயர் எடுத்துடலாம். கிளவி எங்கே இருக்கு? கட்டிங் பிளேயர் அது கட் பண்ணிட்டு இங்கே போட்டுரும். அந்த ஒரு பாருங்க. எட்ரா கிளவி ஓகே. எனக்கு ஒன்றா கிளவி பிரச்சனை. சும்மா ரோட்டில் போயிட்டு கிட்னாப் பண்ணிடுச்சு கைஸ். இந்த கிளவி இல்லை, காட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆகாது கிளவி. பாதி வயது கிளவி மறந்துடும் கைஸ். பார்த்துட்டு ரோட்டில் நம்மகிட்ட பொருள் உடனே தேடி பாதையா? தேடி பாதை இல்லை, மறந்துட்டேன்.
மேபி கிளம்பி மன சந்தேகமாகவே இருக்கு. பாருங்களாடி, ஒரு நிமிஷத்தில் ஹார்ட் ரேட் எங்கேயோ போச்சு கைஸ். பாடி ஸ்க்ரீன் வேறு வலிக்குது போட்டேன். குதிச்சிடலாம் கைப்புள்ள வந்தாச்சு. நான் ஓடி போச்சிடலான்னு போகலாம் போகலாம். சேஃப்கி இல்லையாவது எதாவது கொடுங்களா, அட்லீஸ்ட் மேலேனாவது கொடுங்களா. போடு, எஸ்கே முடிச்சிடுச்சு. அவ்வளோதான், ஒரு தடவை கூட அவுட் ஆகாமல் சூப்பராக விரும்பா. இதுக்கு போய் கீழெல்லாம் தேடிட்டு இருந்தேன். மலை கீழே என்ன கிடச்சிது எடுத்துகிட்டு போய் இந்த கிளை வருமானு பயமாக இருக்கே. கிளவி வரமாட்டல. என்ன எறும்புது? வந்துடுச்சு பாரு. இதுதான் உன்னை நம்புறது கிடையாது. உன்னை பற்றி என்ன ஊருக்கே தெரியும். எப்படி பண்ணது பாருங்களேன். ஓடுற கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ண பாருங்க. அதுக்கு என்ன பண்ணுறது என்னாக பாருங்க கைஸ். பீஸ்ஃபுல்லான வின்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி மோடில் தான். எங்கே போச்சு? போய் கீழே மட்டும் போயிடாது. அப்படியே அந்த படி தேடி மேலே போயிடு. அவன் போயிடுச்சு. சூப்பர் கிளிவி. இப்போ நம்ம கேஸ் சொல்லினேன் அப்படி டென்ஷனே எல்லாம் ஊற்றிட்டு எஸ்கேப் ஆயிடும். அது என்ன கீ? மாஸ்டர் கீ. ஆமாம்ல, பேட்டில் கீன்னு ஒன்று இருக்குல்ல, மறந்தே போயிடுங்க. ஆடா பாருங்களா, என்னென்னோ பேசுனியாடாடே. ஓ ஆடா பாவி. மாஸ்டர் கீ வந்து டோர் எஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து காருக்கு இப்போ நம்ம வேற எங்கே பார்க்கல. கீழே ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போயிடலாமா? நல்ல ஐடியா. இங்கே இருந்தால் இருக்கும். இப்போ நம்ம கீழே ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடலாம். இப்போ எப்படி போகிறது? ஸ்க்ரூ வேறு பிடிக்க முடியல. ஓடுறா ஸ்பீட் ரன் பண்ணுற மாதிரி போய்ட்டு அவுட் ஆகக்கூடாது. ஸ்க்ரூ எடுத்துட்டு போடா. கிளவி போது பார்த்தீங்களா? அப்போ யோசிப்போம் உண்மையாக போகலாம் அப்படி கிளவி யோசிக்கலாம். யோசிக்குது. இப்போ இப்படி சுற்றிட்டு வராமல்ல. சரி, என்ன நின்றுட்டே இருந்தால் போக முடியும். சரி, காஜுவிலா ஏதோ ஒன்று நம்ம ஸ்க்ரூவை போய் திறந்துடலாம். அங்கே என்ன வேணும்? வாய்க்கிறது சரி, நான் வேறு கடுப்பேற்றிட்டு மோடி எப்படி போகுது? ரைட் மட்டும் எடுத்துறாது கிடைக்கல. இப்போ எப்படி போனோம்? இங்கே போய் பேட்லாக்கி கைஸ். சம்மலுக்கு கைஸ். இப்போ இதுக்கிட்ட அவுட் ஆகாமல் தப்பிச்சுட்டா அதோட லக்கு. பேட்லாக்கி கிடச்சிச்சு. இது வேறு எப்படி போச்சுன்னு தெரியலையே. கிளைய பார்த்துட்டு தான் வைப்போம். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. எப்படி வருதோ
எப்படி போச்சுன்னு வர பார்க்கலையே. எப்படி வரும் சொல்ல முடியலான்னு பார்த்தேன். இந்த கிளைவை சவுண்டு எது டோர் திறக்கிற மாதிரி கேட்குது. ஏஞ்சலினா நம்ம ரைட் எடுத்து குடுன்னு ஓடுறோம். பீஸ்ஃபுல்லாக முடிக்கும். சில்கி டிராகன் எப்படி போகணும்? இப்படி பேர் எந்தலினா பாய் பாய் எதுவும் மறந்துடே பர்சனாக இருக்கு. ஏதோ பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்து இதை மூடிட்டு நம்ம கிராணிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகலாம். இன்னொன்று வேறு திறக்கணுமா? இந்த கிளைவா அப்புறம் மேலே பேஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு போயிடலாம். இதை மூடிடலாம். தேவி வந்தால் சவுண்டு கேட்கும். இதை மூட முடியாதா? மூடி கிட்ட முடிவீங்க சவுண்டு பார்க்கும்போது மேலே ஒரு தடவை பார்த்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பார்த்தோம். என்ன மூட முடியாதா? கழிச்சு விட்டுருக்கோம். எதுக்குன்னா எனக்கு பொறுமையாக போடணும். கிட்ட வந்தாலும் கொடுப்போம் சவுண்ட் போடு. கலைக்க முடியாது. தெரில கீழே வந்துடுச்சு. கிளவி அதிகமாக இந்த சைடு தான் யூஸ் பண்ண பார்ப்போம். சவுண்ட் இந்த சைட் கேட்டுதனால அந்த சைடு வந்துச்சு. கிளவி பாய் கிளவி. அழியிட கார்கி விளங்கிடும். ஜஸ்ட் மிஸ் வந்து அடிச்சிருக்கு. கார்கி நம்ம எங்கே போட்டிருக்கோங்க இது மேலே கிளவி இது. இவ்வளோ மேலே போயிடுச்சா? பயந்தே போயிட்டேன். போட்டு தான் போவோம். இது கிளவி கிளவி ஓவராக படிச்சு காய்ச்சானா இந்த தடவை இது எக்ஸ்ட்ரீம் மோடாக இருந்தால் உசேன் போல்ட் மாதிரி ஓடியும். போகலாமா? ரிவேஸ் போடு. ரிவேஸ் சவுண்டு கேட்குது. ரிவேஸ் 3 2 1 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு கம்பெனி கண்டிப்பாக ரிவ்யூ வந்துடும். கிளம்பி பார்க்கலாம். என்னடா இவன் தப்பிச்சு போயிட்டானே. இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்புறேன் கைஸ். பாய்.